ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானில் ப்ளே பண்ண போகிறாங்க. பாகிஸ்தான் கிரவுண்டில் போய் ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம். ஸோ அதை பற்றியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி இந்தியா வந்து என்ன வந்து பாகிஸ்தானில் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஐசிசியோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம போவோமா என்ன டவுட்டில் தான் இருந்துச்சு. பட் இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ நேற்று வந்து அதுக்கான ரிலீஸ் டேட்டும் சொல்லிட்டாங்க. பிப்ரவரி 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீக் மேட்சும், மார்ச் 5, 6 வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1 and 2, மார்ச் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலும், மார்ச் 10 வந்து ரிசர்வ் டேவும் வச்சுருக்காங்க. சப்போஸ் மார்ச் 9 வந்து மழையிலும் பெஞ்சதும் நடக்க முடியலனா கூட 10ஆம் தேதி ரிசர்வ் டேவாக தான் வச்சுருக்காங்க. ஸோ 9ஆம் தேதி ஃபைனல் நடக்கணும்னாலும் 10ஆம் தேதி கண்டிப்பாக ஃபைனல் நடக்கும். ஸோ அப்படிங்கிறனால ரிசர்வ் டே இப்போயே சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2008 என்னமோ அந்த டைமில் போய் விளாண்டது தான் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் என்ன இஷ்யூன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இந்தியன்ஸ் அங்கே போகிறதுக்கு சேஃபே கிடையாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ வருஷமாக போவே இல்லை. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செக்யூர் பண்ணி செக்யூரிட்டிலாம் நிறைய டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து போய் பாகிஸ்தான் விளாட போகிறாங்க. ஸோ அதோட இதை பற்றி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி பங்களாதேஷ் கூடயும், 23ஆம் தேதி வந்து பாகிஸ்தான் கூடயும் நம்ம வெயிட் பண்ணிட்டு ஈகராக வெயிட் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க ஊரில் அவங்க கூட விளாட போகிறோம். ஸோ அது சும்மாவே நம்ம ஊருக்கு அந்த விளாட்றப்ப இதாக இருக்கும். இப்போ அவங்க ஊரில் போய் அவங்க இது விளாடப்போ அது இன்னுமே ஹைப்பாக தான் இருக்க போகுது. அண்டு வந்து மார்ச் 2 வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து கூடயும் விளாட போகிறோம் இந்தியா. ஸோ இந்த 3 மேட்ச் தான் இந்தியாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் செமிஃபைனல் 1, செமிஃபைனல் 2 இருக்குது, அந்த ஃபைனல். ஸோ இதுதான் இருக்குது. ஸோ இதுதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ரொம்ப வருஷம் கழிச்சு போய் பாகிஸ்தான் விளாட போகிறோம். ஸோ இது இன்னுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன இதுன்ட்டு. ஸோ அப்போ இருந்து இப்போ செக்யூரிட்டியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் இப்போ இருந்தாலும் ஒரு பயம் தான் டீம் பிளேயர்ஸுக்கு இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்டிங் டேட் சொல்லிட்டாங்க. ஸோ மார்ச் 14ஆம் தேதி ஆரம்பித்து மே 25 வரைக்கும் இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை மார்ச் 14 ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மே 25 வரைக்கும் இருக்குது. ஐபிஎல் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 9 இல்லை 10 ஃபைனல் முடியுதுன்னா முடிஞ்ச 4 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாகவே பிப்ரவரி மந்த்துக்கு அப்புறமே நம்மளுக்கு கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருக்குது, நமக்கு எல்லாமே ஒரு ட்ரீட் இருக்க தான் போகுது கண்டிப்பாகவே. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது என்னான்ட்டு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஓகே, தேங்க்யூ.